ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டான ஹோட்டல் ஸ்டைல் கார சட்னி தான் பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பொதுவாக எல்லாருக்குமே ஹோட்டலில் சாப்பிட்ற கார சட்னி ரொம்பவே பிடிக்கும். ஆனால் வீட்டில் செஞ்சோம்னா அந்த அளவுக்கு டேஸ்ட்டு வராது. நம்ம வீட்டில் செய்யும் போது எல்லா இன்க்ரீடியன்ஸும் கரெக்டாக ஆட் பண்ணியிருப்போம். ஆனால் அந்த டேஸ்ட்டு நமக்கு வீட்டில் கிடைக்காது. அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, சில டிப்ஸுகளை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டோம். என்னங்கிறது இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். கார சட்னி செய்கிறதுக்கு ஒரு மீடியம் சைஸ் பூண்டு எடுத்துருக்கிறேன். பூண்டு தோல் ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. கார சட்னி எந்த அளவு குவான்டிட்டி செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பூண்டு சேர்த்துக்குங்க. பூண்டு அதிகமாக சேர்த்தாலும் கசக்கிற மாதிரி இருக்கும். நான் இன்றைக்கி 3 பேர் சாப்பிடக்கூடிய அளவில் தான் செய்ய போகிறேன். அதனால் நான் ஒரு மீடியம் சைஸ் பூண்டு எடுத்துருக்கிறேன். நீங்கள் குவான்டிட்டி அதிகமாக செஞ்சீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸை அதிகப்படுத்திக்கிங்க. அடுத்து காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாயில் மேலே இருக்கிற காம்பை கிள்ளிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஹோட்டலில் நம்ம சாப்பிடக்கூடிய அளவில் தான் நான் காரம் ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக காரம் சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா காஞ்ச மிளகாய் மட்டும் அதிகமாக ஆட் பண்ணிக்கிங்க. இந்த சட்னியை 2 நாள் வரைக்குமே வச்சு சாப்பிட்லாம், கெட்டு போகாது, அப்படியே தான் இருக்கும். வெளியூர் போகிறவங்க சாப்பாடு எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்தால் இந்த சட்னி கண்டிப்பாக செஞ்சு எடுத்துகிட்டு போங்க, கெட்டு போகாது. சப்பாத்தி இட்லி கூட வச்சு சாப்பிட நல்லாயிருக்கும். ஹோட்டல்ஸில் டிஃப்ரெண்ட்டாக கார சட்னி செய்வாங்க. அதில் ஒரு மெத்தடை தான் நான் இன்றைக்கி செஞ்சுருக்கிறேன். பூண்டு உரித்து காஞ்ச மிளகாவையும் காம்பு கிள்ளி எடுத்துக்கிட்டேன். காஞ்ச மிளகாய் ஒரு 15 மிளகாய் எடுத்துருக்கிறேன். அடுத்து இந்த சட்னிக்கு முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸ் ஆனியன் தான். ஆனியன் ஆட் பண்ணி செய்கிறதுனால டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் எடுத்துருக்கிறேன். சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா நீங்கள் 4லேருந்து 5 எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரியான ரெசிபிஸ் வீடியோ வேணுங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அந்த ரெசிபி நான் ட்ரை பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். என்னோடய சேனலுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. கொஞ்சம் பேர் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாருக்குமே ரீச் ஆகும். தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே எடுத்தாச்சு. அடுத்து முக்கியமானது எல்லாத்தையுமே நல்லா ஃப்ரை பண்ணணும். பேன் ஹீட் ஆகினதுக்கு அப்புறம் 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஆயில் ஹீட் ஆகினதுக்கு அப்புறம் பூண்டு ஆட் பண்ணிக்கிங்க. பூண்டு சேர்த்ததுக்கு அப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணணும். லைட்டாக ஃப்ரை ஆகினதுக்கு அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை இது கூட சேர்த்துக்கலாம். கலர் சேஞ்ச் ஆகாமல் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கணும், பச்சை வாசனை போகிற வரைக்கும். எந்த அளவுக்கு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்குறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். அடுத்து எடுத்து வச்சுருக்கிற மிளகாயும் ஃப்ரை பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு மிளகாய் நல்லா ஃப்ரை பண்ணணும். மிளகாய் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். மிளகாய் சட்னியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆயில் கொஞ்சம் கூடுதலாக சேர்க்கணும், அப்போ தான் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். மிளகாய் நல்லாவே ஃப்ரை ஆகிடுச்சு, கலர் சேஞ்ச் ஆகியிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி தான் நம்ம வதக்கணும். எல்லாத்தையுமே ஆயிலில் ஃப்ரை பண்ணியாச்சு. கொஞ்சம் நேரம் ஆற விட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். இதில் மிளகாய் மட்டும்தான் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி தான் நம்ம ஃப்ரை பண்ணணும். அடுத்து சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணியிருக்கிறேன். கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி அரைச்சிக்கிங்க. இந்த சட்னியை ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கொரப்பாக தான் அரைக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அடுத்து சட்னியை தாளிச்சிக்கலாம். நான் ஃப்ரை பண்ணினா அதே பேனில் தான் சட்னி தாளிக்க போகிறேன். தாளிப்புக்காக 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த சட்னி தாளிக்கும் போது நீங்கள் நல்லெண்ணெய் ஆட் பண்ணி தான் தாளிக்கணும். அப்போ தான் நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் இருக்கும்.
ஆயில் ஹீட் ஆகினதுக்கு அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்குங்க. கடுகு கொஞ்சம் பொரிஞ்சதுக்கு அப்புறம் 1/4 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கிங்க. அடுத்து அரைச்சி வச்சுருக்க சட்னி இது கூட சேர்த்துக்கலாம். சட்னி ஆட் பண்ணும்போது ஸ்டவ் லோ ஃப்ளேமில் இருக்கணும். மிக்ஸி ஜார்லேயே 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி இது கூட சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு உப்பு கரெக்டாக இருந்துச்சு, அதனால் நான் சேர்த்துக்கல. லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடணும். 5 மினிட்ஸ் மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கலர் நல்லா சேஞ்ச் ஆகிற வரைக்கும். பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகி எப்படி இருக்குன்னு. இன்னமும் கொதிக்க விடணும். நம்ம ஆட் பண்ண ஆயில் எல்லாமே மேலே மிதக்கணும். அந்த அளவுக்கு கொதி வரணும். இந்த சட்னியை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு நம்ம கொதிக்க விடுறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். உங்களுக்கு சட்னி தண்ணியாக வேணும்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஆயிலெலாம் மேலே பிரிஞ்சு எந்த அளவுக்கு சட்னி சூப்பராக வந்திருக்குன்னு. நம்ம எந்த அளவுக்கு கொதிக்க விடுறோமோ அந்த அளவுக்கு சட்னி திக்காகவும் வரும். ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட்டும் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்ல காரசாரமான கார சட்னி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.